தொழில் முனைவர் பயிற்சி கொடுப்பாங்க. அது அதோட போயிடும். அடுத்தது ஒரு 30 பேர் சாப்பிடுங்க. ஒரு நாங்கள் சொந்தமாக தொழில் செய்கிற மாதிரி உங்களுக்கு நாங்களே லோன் தரோம், மானியத்தோட தரோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் தொழில் உருவாக்கிடுறாங்க. அதுவும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டா ரப்பர் பேக் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஊரில் 2 பேட்ச், 3 பேட்ச்சு 106 பேர் அந்த பயிற்சியில் கற்றுக்கிட்டோம். அப்போ அதோட செலவு என்ன தெரியுங்களா? அது யூரோப்ல இருந்து இந்த ட்ரெயினர் வந்தாங்க. நாங்கள் அந்த தொழில் செய்யலான்னு ஆரம்பிச்சிருக்கு, தயாராக இருந்தோம். ஆனால் அடுத்த மாதமே கொரோனா வந்துருச்சு. ஆனால் எல்லா கடையிலையும் போய் ஆர்டர் கேட்டோம். இந்த ஃபைலு, ஆஃபீஸ் ஃபைல் வைக்கிறது, இந்த மாதிரி இடம் நெருங்கி ஒழிக்கிறதுக்காக இந்த பேப்பர் பேக் மூலிமா ஒரு பயிற்சி நம்ம ட்ரெயினிங் எடுத்து நம்ம பஞ்சாயத்துக்கு ஒரு பெஸ்ட் பஞ்சாயத்தாக கொண்டு வரணும்னு நினச்சோம். ஆனால் அதோட மெட்டீரியல் பார்த்தா எங்கேயோ போகும். அதை நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்னா நஷ்டத்தில் தான் வந்துருக்கோம். ஏன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா அங்கங்கே பொருள் வாங்கணும், குவாலிட்டியில் வாங்கணும், வெளி மாவட்டம்லாம் சொல்கிறாங்க. அப்போ அது சக்ஸஸ் ஆகாது. கொரோனா வந்தது நல்லா தான் போச்சுட்டு இல்லை, நாங்கள் லாஸ் ஆகிருக்கோம் அந்த தொழில் ஆரம்பிச்சு. ஆனால் இந்த 3 நாள் பயிற்சியில் நம்ம என்ன பண்ணோம்? முதல் நாள் என்ன சொன்னோம்? இந்த காலம் வைக்க இந்த காலம் விடணும்னு சொன்னோம். ஆனால் இந்த பயிற்சி வந்துட்டு 2 நாள் நமக்கு 3 நாள் பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெஞ்சை தோற அளவுக்கு இல்லையா இல்லையா? இப்போ நம்ம எதுவும் கையிலிருந்து பணம் போடுறதும் கிடையாது, நமக்கு லாஸ் ஆகுறதும் கிடையாது. நம்ம இப்போ கொஞ்சம் வெளியில் அங்கங்கே வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஓடிடுது. ஆனால் வீட்டில் கொஞ்சம் இருக்கிறவங்க யாரு இந்த பயிற்சி வந்தவங்களாம் வீட்டில் நடக்கிறதுலாம் வந்துருக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பயிற்சியை தொடர்பு விட்டுறாதுங்க. இது வந்து நம்மளோட நம்ம கிராமிய தொண்டு நிறுவனமும் ஐடி நிறுவனமும் சேர்ந்து எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து நம்ம வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக அவங்க வராங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்கை பற்றி தயவுசெய்து கவலைப்படாதீங்க. எக்ஸிபிஷனு நிறைய இடத்துல நம்ம அமைப்புகளையும் போட்டுருக்காங்க. அவங்க பொருளை அங்கேயும் சேல்ஸ் பண்ணலாம், நம்ம பஞ்சாயத்துக்கு சேல்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரே இடத்துல 13 பஞ்சாயத்து போகிறோம், அங்கேயும் நம்ம விளம்பரம்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களை பார்த்து நம்ம தயாரிக்கிற பொருளை கொடுத்தாலே போதும். எல்லாம் நம்ம தயார் பண்ணுறதுலாம் எதுங்க இயற்கை. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு டவுனில் இப்போ நம்ம கிராமத்துலேயே ஒரு லேட் சீசன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்?
ஒரு நல்ல